السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. مع بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون. صدق الله العليم. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 3வது ப்ராஜெக்டாக செய்த விடயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டினார்கள். அந்த மஸ்ஜிதை ஹயாத்தாகவும் உம்மத்தை மஸ்ஜிதோட தொடர்புபடுத்தக்கூடிய ஈமானுடைய அமல்களை உருவாக்கினார்கள். இரண்டாவதாக முஸ்லிம்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள். மூணாவதாக மதீனா வாசிகள் அனைவருக்கு மத்தியில அவர்களை கவர்ன் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சகீஃபாவை, ஒரு எக்ரிமெண்டை, ஒரு டாக்குமெண்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரித்தார்கள். அந்த டாக்குமெண்டேஷன்ல, அந்த MOU எக்ரிமெண்ட்ல இப்னு இஸ்ஹாக்குடைய ரிவாயத்தின் அடிப்படையில், இப்னு இஸ்ஹாக்னு சொல்றது ஒரு சரித்திர ஆசிரியர், இப்னு ஹல்தூன், இப்னு இஸ்ஹாக், இதே போல பல கிதாபில் இருக்கு சரித்திரத்தை எழுதினவர்கள். இப்னு இஸ்ஹாக்குடைய ரிவாயத்தின் அடிப்படையில 47 விடயங்கள் அந்த டாக்குமெண்ட்ல குறிக்கப்பட்டிருச்சு. எத்தனை க்ளோஸ்கள்? 47 க்ளோஸ்கள் இருந்துச்சு. அதில் 47ஐயும் நான் வாசிச்சு 47ஐயும் விஃபரமாக்குறதாக இருந்தால் அது சாத்தியமாகாத விடயம். அதில் இருந்த முக்கியமான சில விடயங்களை நான் சுருக்கி எடுத்திருக்கிறேன். முதலாவதாக அந்த டாக்குமெண்ட்ல இருந்த ஒரு விடயம் என்னென்றா, இப்ப நாங்க எல்லாரும் சொல்றத போல ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி சொன்னாங்க. என்ன, நாங்க யாருக்கு எங்க சேர்ந்தவங்க, நாங்க யாரு என்ற ஒரு ஐடென்டிட்டி ஒன்று தேவை. இஸ்லாமிய ஒரு ஸ்டேட், இஸ்லாமிய ஒரு ராஜ்யத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பமாக முதலாவதாக உருவாக்குறாங்க. அப்ப முதலாவது விஷயம் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு என்னன்னா, இது யாருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். ஹாதா கிதாபும் மின் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் மின் குரைஷ் வ அஹ்லி யஸ்ரிப் வ மன் தபிஅஹும் ஃபலஹிக பிஹிம் வ ஜாஹத மஅஹும். பல விடயங்கள். இந்த எக்ரிமெண்ட் யாருக்கு பொருத்தம் என்றா, இந்த கான்ஸ்டிடியூஷன் உதாரணத்துக்கு இந்த நாட்டில் வாழக்கூடியவங்க நாங்க இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு என்ன நாட்டில் இருந்தால் சொல்லிக்கின்றா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது யாருக்கு இது அமல் நடத்தப்பட்ட விடயம் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குறிச்சாங்க. சொன்னாங்க, இந்த எக்ரிமெண்ட் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலையும் முஸ்லிம்கள் முஃமினீன்களுக்கு மத்தியிலையும் மதீனா வாசிகளுக்கு மத்தியிலையும் வமன் தபஅஹும், இன்னும் அவங்கள பின்பற்றக்கூடிய அவங்களோட வாழக்கூடிய வமன் லஹிக பிஹிம், அவங்களோட சேர்ந்திருக்கக்கூடியவங்க வஜாஹத மஅஹும், அவங்களோட ஜிஹாத், அவங்களோட என்னை தியாகம் செய்யக்கூடிய இவங்களுக்கு மத்தியில உள்ள இந்த டாக்குமெண்ட் என்று முதலாவது குறிப்பான விடயம். இரண்டாவது விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டாக்குமெண்ட்டை குறிப்பிட்டாங்க. இன்னஹும் உம்மத்துன் வாஹிதத்துன் மின் தூனின் நாஸ். இந்த மதீனா வாசிகள் நாங்க அனைவரும் முஸ்லிம்கள் என்று குறிப்பிடல, சொன்னாங்க நாங்க எல்லாரும் ஒரு உம்மத். ஒரு உம்மத் என்ற ஐடென்டிட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. இதுல உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல முஃமின்களை மட்டும் குறிச்சாங்களா அல்லது மதீனா வாசிகள் எல்லாரையும் குறிச்சாங்களா என்ற விடயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற அனைவரை விட நாங்க எல்லாரும் ஒரு உம்மத் என்ற விடயத்தை விளங்கப்படுத்தினார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு மத்தியில எதை விடயத்தை விளங்கப்படுத்தினாங்கன்னா, நீங்க எங்க இருந்தாலும், எங்க சேர்ந்தவங்களாக இருந்தாலும், எந்த நிறமாக இருந்தாலும், எந்த கோத்திரத்தை சேர்ந்தாலும்
அந்த உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த கோத்திரத்துடைய எக்ரிமெண்ட் இதில் ஒன்றுமே அமுல் நடத்தப்பட மாட்டாது. இப்ப ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இதுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிச்சாங்க. மூணாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல குறிச்சிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல மிக குறிப்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூர நோக்குடன், இது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த காலத்துல வாழக்கூடிய உலமாக்கள், தலைவர்கள், அதே போல ஒவ்வொரு நபரும் சும்மா ஒரு முடிவுகள் எடுக்கிற நேரத்துல லேசான அமைப்புல மிச்சம் தூர நோக்கில்லாம எடுக்கக்கூடிய முடிவுகளின் மூலமாக அதிகமான விளைவுகள் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த டாக்குமெண்ட்ல அங்க வாழ்ந்த எல்லா கோத்திரத்துடைய பேர்களையும் குறிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் யஹூதிகள்ல இருக்கக்கூடியவங்க பனுல் ஹாரிஸ், பனு சாயித், பனு ஜுஷைம், பனு நஜ்ஜார், பனு அம்ர் இப்னு அப்து மனாஃப், பனுல் அவுஸ், இப்படி எல்லாருடைய பேரையும் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சொன்னாங்க இவங்க எல்லாரும் இந்த விடயத்துல நாங்க எல்லாரும் ஒன்று சேருவங்க என்ற அடிப்படையில். அதோடு அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது விடயம் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ரிமெண்ட்ல வரக்கூடிய மூணாவது விடயம் என்னன்னா, அதுல எப்பயும் முஃமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சு. நீங்க இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி. அதுல இருந்த ஒரு மிக முக்கியமான சட்டம் என்னன்னா, எல்லா நேரத்திலையும் யஹூதிகளையும் காஃபிர்களுக்கு மாத்தமாக நீங்க நடக்கணும். ஹிலாஃபா முஹாலிஃபுல் யஹூத் வன் நஸாரா, அதே போல முஷ்ரிக்கீன்களுக்கு மாத்தம், அவங்களோட நடைமுறைகளுக்கு மாத்தமா இருக்கணும். முஸ்லீம்களுடைய முஃமின்களுடைய நடைமுறைகள் அவங்களோட நடைமுறையை விட மாத்தம். எந்த அளவுக்குண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை முஸ்லீம்களுக்கு சொன்னாங்க, நீங்க ஹுஃப் அந்த லெதர் சாக்ஸ் உடுத்து நீங்க தொழுங்க, என் யஹூதிகள் அப்படி தொழ மாட்டாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட முடிகள் பழுத்துட்டா என்னை மரத்தோண்டிய கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அதை டை பண்ணிக்கோங்க, அதை கலராக்குங்க, என் யஹூதிகள் அதை செய்ய மாட்டாங்க. ஏன், இந்த கம்யூனிட்டியுடைய அவங்களை விட நாங்க வித்தியாசமானவங்க என்ற விடயத்தை இத்திபா ரசூல்ல மிக முக்கியமான ஒன்று ஹிலாஃபுல் யஹூத் வன் நஸாரா, அவங்களுக்கு ஹிலாஃபாக நாங்க நடந்து கொள்றது. அதுல எந்த அளவுக்கு ஹிலாஃபாக நடந்து கொள்ளணும், எந்த விடயங்களை நடந்து கொள்ளணும் என்ற விடயத்துல உலமாக்களுக்கு மத்தியில திரும்பவும் கருத்து வேறுபாடான விடயம். அது சிலவங்க எந்த அளவுக்கு டீப்பாக போவாங்க, அவங்க மேசைக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுறோம், நாங்க கீழே தான் சாப்பிடணும் என்றது, அப்படியான சில டீட்டெயிலாக போவாங்க. சிலர் சொல்லுவாங்க அவ்வளவு டீட்டெயிலாக போக தேவையில்லை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் சில சில கலாச்சாரங்கள் இருக்குது. சில கலாச்சாரங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சில கலாச்சாரங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத கலாச்சாரங்கள் அந்த அமைப்பில் பேசப்பட்டிருக்கு. மூணாவது இருந்த அந்த அந்த யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யற விடயங்கள்ல ஏராளமான ஹதீஸ், ஒன்று ரெண்டல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்க கொலையும் ஆஷூராவுடைய முஹர்ரம் மாசத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பு நோப்பாங்க. மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த நேரத்துல அதே ஆஷூரா நோன்பை நோக்குற நேரத்துல அவங்க கண்டாங்க யஹூதிகளும் அந்த நாளை நோன்பு நோக்குறாங்க. கேட்டாங்க, ஏன் நீங்க நோன்பு நோக்குறீங்க? சொன்னாங்க, இந்த நாள் தான் பனி இஸ்ராயல்களை ஃபிரௌனுடைய கைதியில் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலை செய்த நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை விடுதலை செய்த நாள் என்ற அடிப்படையில அதனால அல்லாஹ்வுக்கு ஷுக்ராக நன்றியாக நாங்க இந்த நோன்பு நோக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வார வருடம் சுரோடு இருந்தால் என்ன செய்வேன், 9வது நாளில் நோன்பு நிற்பேன். 9வது நாளும் 10வது நாள் யாருக்கு, எதற்காக வேண்டி? ஹிலாஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றமாக அவங்களுடைய இபாதத்தும் எங்களுடைய இபாதத்தும் ஒன்று முறையில போகக்கூடாது என்ற விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார். அதோட மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, இந்த எக்ரிமெண்ட்ல எல்லாரும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் யஹூதிகளுக்கு மத்தியிலையும் காபிர்களுக்கு மத்தியிலையும் எல்லோருக்கும் மத்தியிலையும் ஒரு தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டாக இருந்துச்சு. எந்த விடயத்துல, நான் இதை போன கிழமைக்கு முந்தின கிழமையும் நான் சொன்னேன், எந்த விடயத்துலண்டா மனிதாப விடயங்களில் ஹியூமனிடேரியன் பேஸ்ல, ஹியூமனிடேரியன் என்று சொல்லுவோம் அப்படின்னா இபாதத்துடைய விடயங்கள் அல்ல, மார்க்க விடயங்கள் அல்ல, பொதுவான மனிதாப விடயங்களில் ஒருவருக்கொருவர் நீங்க பாதுகாப்பாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா, யஹூதிகளுக்கு கொடுத்தாங்க, உங்களோட மார்க்க அடிப்படையில நீங்க மதீனால வாழ்றதுக்கு அனுமதியை கொடுத்தாங்க 100%. நசாராக்களுக்கு 100% அவங்களோட மார்க்க அடிப்படையில வாழ்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. மற்ற முஸ்லிக்கீன்கள் அவங்களோட இடங்களில் சிலை வணங்குறதுக்கு விட்டாங்க.
ஆனா மதீனால ஒரு இடத்துல தவிர, அதுல டாக்குமெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. சொன்னாங்க வ இன்ன யஸ்ரிப் ஹராமுன் ஜௌஃபுஹா லி அஹ்லி ஹாதிஹி ஸஹீஃபா. இந்த ஸஹீஃபா, இந்த எக்ரிமெண்ட்ல வரக்கூடிய எல்லாருக்கும் மதீனாவுடைய நடுப்பகுதி, மதீனாவுடைய நடுப்பகுதி ஹராம். ஹராம்னா ஹரம், எப்படி மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு ஹரத்துடைய எல்லை இருக்குதோ, இந்த எல்லைக்குள்ள மரத்தை வெட்டேலாம், மிருகத்தை வேட்டையாடலாம் என்ற அந்த சேக்ரெட் கண்ணியமான இடம் இருக்குதோ, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய நடுவை என்ன செஞ்சாங்க, இது ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம போல சேக்ரெட், மிகவும் கண்ணியமான சங்கியான இடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க் பண்ணாங்க. அந்த இடத்துக்குள்ள சிலை வணக்கமோ யஹூதிகளுடைய இபாதத்தோ இந்த விடயங்களை அவங்க விடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டாக்குமெண்ட் பண்ண அந்த மிக முக்கியமான இடம். ஆனா அதுக்கு வெளியே வாரக்கூடிய யஹூதிகள், காஃபிர்கள், முஷ்ரிக் அனைவரும் அவங்க பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்றக்கூடிய அனுமதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான். இந்த காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்மையாக முஸ்லிம்களுக்கு எதிராக குரல் உயர்த்தி கொண்டு எதிர்ப்புகள் தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுல அவங்களோட ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஷரியாவுடைய சட்டத்துக்கு, ஷரியாவின் அடிப்படையில கொண்டாடுறாங்க. எல்லா விடயத்திலும் ஷரியாவுடைய சட்டத்தை அமுல் நடத்தக்கூடிய அமைப்புல வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஷரியாவுடைய சட்டம் அமுல் நடத்தப்பட்டா சிலை வணக்கங்கள், சிலைகளை உடைப்பாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க என்றுதான் பெரும்பான்மை சாதாரண மக்களுடைய உள்ளத்துல பயத்தையும், யாருக்கும் அவங்க அதை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த மார்க்கத்துக்கு ஏதாவது சவால் வந்தா அவங்களால தாங்க முடியாது. அப்படியான ஆவேசங்களும் உண்டாக்கிட்டு போறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஷரியாவின் அடிப்படையில அவங்க பின்பற்றக்கூடிய மார்க்கத்துக்கு எதிராக நிற்கிறது. ஷரியா அனுமதி அளிக்கிற விடயம் அல்ல. இந்த டாக்குமெண்டேஷன் அடிப்படையில் எங்களுக்கு யாருக்கும் டிக்ளேர் பண்ண முடியாது, நாளைக்கு இந்த வேற எல்லாரும் நாங்க இஸ்லாமிய ஆயிட்டோம், அதனால நான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை இந்த இடத்துல ஹரத்துடைய எல்லையை ஆக்கினதை போல நாங்களும் இந்த இடத்தை ஹரத்துடைய எல்லையை போல சுத்தமாக்க போறோம் என்று எங்களை யாருக்கும் டாக்குமெண்ட் பண்ண முடியாது. ஏன்? அது ஷரியத் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை ஹரத்துடைய எல்லையை மார்க் பண்ணாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால மார்க் பண்ணாங்க. எங்களை யாருக்கும் அதை செய்ய முடியாது. அப்படி செய்யறதாக இருந்தா தீனுக்கு மாற்றமான விடயம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக முக்கியமான விடயம். ஷரியாவை பத்தி தவறான கண்ணோட்டத்தில் மக்கள் விலகப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நீதமான சாதாரணமான ஒரு மார்க்கம் தான் இது. யாருக்கும் அநீதி, இக்ராஹ் இல்ல, லா இக்ராஹ ஃபித்தீன், யாரையும் வற்புறுத்தல் இல்லைன்னா மார்க்கம், யாரையும் வற்புறுத்துறது இல்லை. அப்ப இந்த டாக்குமெண்டேஷன்ல தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை குறிச்சிருக்கிறாங்க. அதோட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மதீனாவுடைய நடுப்பகுதியில மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த விடயங்கள் இயலாது என்ற அந்த மதீனாவுடைய ஹரத்துடைய எல்லையை மார்க் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கும் அந்த ஹரத்துடைய எல்லை அதே போல இருக்குது. அதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த டாக்குமெண்டேஷன்ல இருந்த விடயம். இது யாருக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒப்பந்தம். ஏதாவது பிளவுகள், ஏதாவது சிக்கல்கள் நடந்தா இதுல அட்மோஸ்ட் அத்தாரிட்டி, எக்ஸிகியூட்டிவ் பவர், ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். நான் பேசுற பாஷை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். ஒரு யாப் ஒன்று இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது பிரச்சனை, இப்ப அந்த கான்ஸ்டிடியூஷனை வாசிக்க முடியாது, அதை விளங்க முடியாது, இருக்கக்கூடிய அப்பல பிரச்சனைண்டா அதுக்கு எக்ஸிகியூட்டிவ் பவர், அத்தாரிட்டி யாருக்கு இருக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிச்சிருக்கிறாங்க. எங்க எல்லா கான்ஸ்டிடியூஷன்லயும் எமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லி வைப்பாங்க, கடைசியில க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க எமெண்ட்மெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு ஏதாவது மாற்றங்கள் கொண்டாடுறதாக இருந்தா எவ்வாறு மாற்றங்கள் கொண்டாட முடியும். அன்பான சகோதரர்களே, அந்த டைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ இன்னஹு ما كان بين أهل هذه الصحيفة من حدث أو اشتجار يخاف فساده فإن مرده إلى الله عز وجل وإلى محمد رسول الله صلى الله عليه وسلم وإن الله على أتقى ما في هذه الصحيفة وأبر أي إن الله عز وجل وحزب المؤمنين على الرضا به. தெளிவாக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இதுல ஏதாவது பிரச்சனையாக இருந்தா திரும்ப மீள வேண்டிய இடம் எங்க, ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விடயம் இதுல இருக்குது. நாங்க நினைக்கிறோம் அவங்க அந்த காலம் வாழ்ந்த காலம் என்னை நாகரிகம் இல்லாத காலம். அன்பான சகோதரர்களே,
இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியாக இருக்கட்டும், இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் லா சட்டங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த டாக்குமெண்டேஷன்ல உள்ளடக்கி இருக்காங்க. எவ்வளவு டீடைல்ஸ் இஸ்லாம் என்று சொல்றது. ஒரு விடயத்தை நீங்க விளங்கணும். நாங்க விளங்கி இருக்கக்கூடிய இஸ்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சண்டையும் தொழுகையும் எங்களோட நடைமுறைகள்ல பள்ளியிலையும் தொழுகையிலையும் இபாதத்திலையும் இதுல மட்டும்தான் இருக்குது. நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றா சொல்லுவாங்க தமிழ்ல, குண்டு சட்டில குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில தான் எல்லாம். இஸ்லாம் எவ்வளவு அழகான விடயங்களை முன்வைத்திருக்குது. ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை, ஒரு மக்களை, குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய வழிமுறையும் இதுல இருக்குது. அதுல க்ளோஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. என்னன்னா, யாராவது மதீனாவிலிருந்து வெளியே போறதாக இருந்தால், அது முஸ்லிமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், யகூதியாக இருக்கட்டும், அதே போல யாராவது மதீனாவுக்குள்ள நுழையறதாக இருந்தால், இது அனைத்தும் ரசூலுல்லாஹுடைய அனுமதியோட தான் நடக்கும். இன்றைக்கு இருக்குதா இல்ல இமிகிரேஷன் லா? பாஸ்போர்ட் எடுத்து நாங்க நாட்டில் வைக்கிறோம். இந்த நாட்டுல பாஸ்போர்ட் இல்லாம எங்களுக்கு டிராவல் பண்ணணுமா? டிராவல் பண்ண ஏன்? நாட்டுடைய சேஃப்டி. எப்ப அவங்க உணர்றாங்களோ இவர் வெளியே போறாரு, வெளியே போறதுனால இவர் எங்கட நாட்டுடைய உள் ரகசியங்களை வெளியே கொடுக்கிறாரு, உள் ரகசியங்களை வெளியே கொடுக்கிறாரு, அதனால எங்களுக்கு ஆபத்துண்டா நாட்டுடைய பாதுகாப்பு ராணுவர்களுக்கு, அதே போல அந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ்களுக்கு அதிகாரம் இருக்குது. அவர் என்ன செய்ய ரிப்பீட் பண்ணி அனுப்ப. அதே நேரத்தில் நாங்க இன்னொரு நாட்டுக்கு போறோம். அங்க இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட போனா அவர் என்ன செய்வார்? பாப்பார் எல்லாம் பார்த்தா இவர் வாராரு, இவர் இன்ஃபுளுன்ஸ், இவர் வெரி இன்ஃபுளுன்சலான ஆள், இவரை எடுக்கிறதா இல்லையா, உள்ளுக்கு போடுறதா இல்லையா என்ற அடிப்படையில பெரிய டிபேட் ஒன்று போம். யோசிக்கல, ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறதா இல்லை. இப்ப இந்த போன ரமலான்ல கனடாவுக்கு போன எனக்கு கடைசி 10 நாள் தான் போக கிடைச்சது. அப்ளை பண்ணி 2.5 மாசமா டிபேட், 2.5 மாசமா டிபேட். இன்னாருக்கு கனடாவுக்கு வர விசா கொடுக்கறதா இல்லையா. கடைசியில கனடால பார்லிமெண்ட்ல ஆப்போசிஷன் லீடர் இந்த சப்ஜெக்ட் அங்க பார்லிமெண்ட்ல பேசினதுக்கு பின்னாலதான் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண எனக்கு கனடா விசாவை கொடுக்கும், நீங்க போகணும். ஏன் அந்த அளவுக்கு சில நாடுகள்ல மிச்சம் தூரம் யோசிக்கிற இந்த வாரவர் என்ன மாற்றம் செய்வார்கள் இவரால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை டாக்குமெண்டேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறது ஒரு நாட்டுடைய, ஒரு தேசத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டி இந்த சட்டங்கள் இருக்கிறது. அது தேசத்துடைய நலவுக்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏன் இதை பேசுறேன்டா, இது ஏன் இதை குறிக்கிறேன்டா, இந்த விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியது. இந்த விடயங்கள் எல்லாம் நான் என்னுடைய அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துடைய பாடத்துல நான் பேசியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபாரின் பாலிசியை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த நாட்டில் பேசுவாங்க ஃபாரின் பாலிசி. ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அவர் ஃபாரின் ரிலேஷன்ஷிப், அந்த தொடர்பு சம்பந்தமான ஒரு மினிஸ்டர். அவருடைய வேலை என்னன்னா, மற்ற நாட்டுகள் உடைய டிப்ளமேட்ஸோட தொடர்புகளை சொல்லி இந்த நாட்டுக்கு நல்ல வரவு. ஏன் குறைஷி காபிர்கள் பயந்தாங்க, ஒரு படை அனுப்பினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரம் முஸ்லிமா இருக்கல. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அனுப்பினாங்க, நீங்க போய் நஜ்ஜாஷி மன்னன்ட்ட பேசி இந்த முஸ்லிம்களை வரவை. ஏன் எங்களுக்கு அங்க தொடர்பு இருக்குது, நாங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியா பார்த்தாங்க, இங்கனைக்கு குறைஷியல் எங்கட முஸ்லிம்களை நல்ல நெருக்கடி செஞ்சு கொண்டிருக்காங்க, இவங்களுக்கு அடிக்கிறேன்டா அடிக்கணும் இங்கதான். இவங்களை எப்படி அந்த நேரத்துல மக்கால யுத்தம் செய்யல, ஆனா புத்தியால செஞ்சான், புத்தியால யுத்தம் செஞ்சான். சொன்னாங்க என்ன கஸ்வா? கஸ்வுல் ஃபிக்ரி சொல்லுவாங்க. இந்த காலத்துல இருக்குது, இந்த காலத்துல நாங்க ஆயுதத்துல யுத்தம் செஞ்சு வெத்தேலாம், அது தோல்விதான். யாரெல்லாம் இந்த காலத்துல ஆயுதத்துல எடுத்து யுத்தம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் தோல்வி, யாரும் வெற்றி பெற. எங்களுக்கு அப்படி செய்யறது இந்த காலத்துல அனுமதியும் இல்லை. நான் நினைக்கிறேன் ஷரியத் அனுமதி அளிக்க. அந்த கஸ்வுல் ஃபிக்ரி எங்களோட இன்டெலெக்ட் புத்தியின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அறிவின் மூலமாக நான் என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அங்க போனே இவங்க பயந்துட்டாங்க, இவங்க அங்க போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களை நாங்க இப்ப கரைச்சல் படுத்தணும்டா. அங்க நாங்க போனா எங்கட நஜ்ஜாஷி மன்னன் எங்கட வியாபாரிகள் எடுக்க மாட்டான், இங்க மாற்றிருப்ப. அதோடதான் நபிஜீனியாவுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் மக்காவாசியில மக்கால இருக்கக்கூடிய
முஸ்லிம்களுடைய நிலைமை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிச்சு. அன்பான சகோதரர்கள் எல்லாரும் நல்லடியார்களே, இந்த மதீனா இந்த எக்ரிமெண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. இந்த விடயத்துல எங்கட தலைவர்கள் இந்த நாட்டுல, நான் இதை தொட்டுட்டு போறேன், இந்த நாட்டுல எங்கட மூதாதைகள் இந்த நாட்டுக்கு வந்தாங்க, பல முறையில் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க. இது தனி ஒரு தலைப்பு. எப்படி மக்காலேந்து முஹாஜிரீன்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்களோ அதே போலதான் எங்கட மூதாதைகள் ஏதோ ஒரு துறையில ஹிஜ்ரத் செஞ்சுதான் இங்க வந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பின்னால அந்தந்த காலத்தில் வாழ்ந்த முதலாவது பகுதி எந்த பகுதி? அது அரசர்களுடைய ஆட்சி பகுதி. அந்த நேரத்திலே வந்துட்டாங்க. 1300 வருஷம் சரித்திரம் இருக்கு. அப்ப அந்த அரசர்களோட எங்கட முஸ்லிம் மூதாதைகள், அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ஒரு எக்ரிமெண்டோட தான் இருந்தாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க, வியாபாரம் செய்ய அனுமதி கொடுத்தாங்க. அவங்கள இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பங்குதாரிகள் ஆக்கினாங்க. இந்த நாட்டுடைய ஒரு பிரஜையாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இரண்டாவது கட்டம் இந்த நாட்டுடைய ஹிஸ்டரி என்னண்டா, கொலனைசேஷன், வெளிநாடுகளுடைய ஆக்கிரமிப்புடைய காலம். அது 3 கட்டத்தில் நடந்துச்சு. ஒன்று போர்ச்சுகீஸுடைய காலம், அதுக்கு பின்னால ஹொலந்தருடைய காலம், அதுக்கு பின்னால பிரிட்டிஷருடைய காலம். இந்த காலத்திலையும் இந்த நாட்டு முஸ்லீம்கள் பிரஜைகளாக தான், இந்த நாட்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டுல வாழக்கூடியவர்களாக தான் கருதப்பட்டு, இந்த நாட்டு முஸ்லீம்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய, அதே போல அவங்களுடைய தலைவர்கள் ராஜமாரோட சேர்ந்து யுத்தம் செஞ்சாங்க. போர்ச்சுகீஸ்களுடைய காலத்துல ஏராளமான சரித்திரங்கள், ஏராளமான சம்பவங்கள், ஹொலந்தருடைய காலத்துல ஏராளமான சம்பவங்கள், அதே போல பிரிட்டிஷுடைய காலத்திலும் ஏராளமான விடயங்கள். அதுக்கு பின்னால அந்த யுத்தம் கண்ட்ரோல் ஆகி பிரிட்டிஷுடைய கடைசி பகுதியில அவங்க எல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு காலத்துல அப்பையும் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு 100க்கு 100 இந்த நாட்டுடைய பிரஜைகளாக உரிமைகள் வழங்கப்பட்டது. அன்பான சகோதரர்கள் அல்லாஹ்வின் நல்லடியே, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போன முஹாஜிரீன்கள், வெளியில இருந்து வந்த முஸ்லிம்களை, அவங்க எப்பயும் ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க, அவங்கள வெளியாளாண்டு கருதுற நேரத்துல அங்க ஈக்கலாம், கஷ்டம், மனசு பெறும். அது சஹாபாக்களுக்கு நடந்துச்சு. அதுதான் இந்த மத்த சப்ஜெக்ட் ஆகிறது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதை உருவாக்கினாங்க? அவங்கள நீங்க இந்த மதீனாவை சேர்ந்தவங்க, இது உங்களோட நாடு, இது நீங்க தான் சிட்டிசன், இதை கட்டியெழுப்பக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, இது பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது என்ற உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. அதே உணர்வை எங்கட மூதாதைகள் உருவாக்கினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். இப்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க எல்லாருமே. ரசூல் ஸல்லல்லாஹு அதிகமான பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்ய முன்னால ஹிஜ்ரத் செஞ்சாங்க. சிலர்களை தவிர அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பலர். அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு. சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் ஒரு அஜீபான சம்பவம். அரபி தான். ஆனா அரபியாக இருந்ததுக்கு அரபிகளுக்கும் ரோமர்களுக்கு மத்தியில காலங்களுக்கு முன்னால் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல கைதியாக மாட்டப்பட்டார் சுஹைப் அர்-ரூமி. அவர் அர்-ரூமி என்ற அவருக்கு பட்டம் ரோமர் என்று பட்டம். அவர் உண்மைக்கு ரோமர் அல்ல. அங்க கைதியாக இருந்து அவர் ரோமர்களோட வாழ்ந்து பல காலங்கள் அடிமையாக வாழ்ந்து, அதுக்கு பின்னால ஒருத்தருடைய கையில கை மாத்தி விற்கப்பட்டு கடைசியாக மக்கால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பணக்காரர் அப்துல்லா பின் ஜதான் என்ன செய்யறாரு? சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பின்னால அப்துல்லா பின் ஜதான் பார்க்கிறார், சுஹைப் அர்-ரூமி லேசான ஆள், இவர் நல்ல டேலண்ட் உள்ளவர், நல்ல விஷயம் இருக்குது. இவரோட வியாபாரத்துல பங்குதாரி ஆக்கினார், பார்ட்னர் ஆக்கி என்ன செஞ்சாரு? வியாபாரத்தை 2 கருத்தர் கொண்டு அவர் சுஹைப் அர்-ரூமி அவருடைய சுதந்திரத்தை வியாபாரம் செஞ்சு வாங்கி கொண்டார். அரவாசி நீங்க பொறுப்பு அப்படின்னு வாங்கி கொண்டார். 2வது கருத்து இருக்குது, எப்படி இவருடைய டேலண்ட பார்த்து, இவர் இவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு தந்திருக்கிறார் பார்த்து அப்துல்லா பின் ஜதான் அவர் உரிமைத்ததுக்கு பின்னால சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வியாபாரம் செஞ்சு ஒரு அதிகமான பணங்களை பெரிய பணக்காரராக மாறிட்டார். இவருக்கு குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்குது. ஒரு வியாபாரம் சும்மா லேசில பெரிய பணக்காரண்டா அவருக்கு அங்கே அக்கவுண்ட் இருக்கும், இங்க அக்கவுண்ட் இருக்கும், பல குடுக்கல் வாங்கல் நிறைய இருந்தது.
இதெல்லாம் முடிக்க இவருக்கு டைம் இல்லாதனால இவர் டிலே ஆயிட்டார். எல்லாம் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. இவர் மதீனால மக்கால இருக்கிறார். இவர் செஞ்சாருண்டா இப்ப மக்கால இருந்து வெளியே வரக்குள்ள ஒரு இடத்துல அவரோட சொத்துக்களை பணங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒழிச்சிட்டு இவர் மக்கால இருந்து வெளியே வரார். ஹிஜ்ரஷே வர இடத்துல ஒரு கூட்டம் குறைஷியருடைய கூட்டம் சொன்னாங்க, ஷுவைப் ரூம் எங்க போறீங்க? சொன்னாங்க, நான் ஹிஜ்ரத் செய்ய மதீனா. சொன்னா, நீங்க ஒரு பிச்சைக்காரனாக ஒரு பரதேசியா தான் இந்த நாட்டுக்கு நீ வந்தாய், அடிமையா தான் வந்த. இங்க வந்து நீ இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சுட்டு நான் இப்ப சொல்றது நினைக்கிறேன் இஷாரா ஒரு புத்திசாலிக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு குறுக்கீடு, ஒரு குறி போதும் சொல்லி நான் ஏன் இந்த டாபிக் எடுக்குவாருண்டா இது நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இந்த காலத்துல ஒரு ஸ்லோகனை கொண்டு போறாங்க. இங்க வந்திருக்க இந்த முஸ்லீம்கள் வந்து வியாபாரத்துக்காக வந்தான் வரத்தான். இவங்க சம்பாதித்ததெல்லாம் எங்கட சல்லியை தான் சம்பாதிச்சுக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு இந்த உரிமையில் இல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு இவங்களை திரட்டணும் என்ற ஒரு மொமெண்டம் கொண்டு போறாங்க. நான் ஓப்பனா சொல்வேன், இதெல்லாம் தெளிவாக இன்டர்நெட்ல, பேஸ்புக்ல, இமெயில் கம்பெனில, பாடசாலைகள்ல இதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஷுவைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இது நடந்துச்சு. இது காபிர்கள், இது இன்றைக்கு நாளைக்கு நேற்று நடந்த விஷயம் அல்ல. ஷுவைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இது நடந்துச்சு. அவங்க வாரன்னு சொன்னாங்க, நீங்க ஒரு பிச்சைக்காரனா வந்தீங்க, ஒரு அடிமையா வந்தீங்க, வந்து இவ்வளவு பல பணங்களை சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்களா? நான் ஒரு காலம் விட மாட்டேன். அதுலயும் 2 ரிவாயத் உண்டு. ஷுவைப் ரூமி சொன்னார், என்கிட்ட 40 அம்புகள் இருக்குது. இந்த 40 அம்புகள் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு அம்பாக ஒரு பக்கம் நான் எறிவேன். அது முடிஞ்சதுக்கு பின்னால இந்த வாளால உங்களோட நான் யுத்தம் செய்வேன் என்ற ஒரு ரிவாயத் அவர் அதுக்கு சேலஞ்ச் பண்ணார். 2ஆம் ரிவாயத் அவர் சேலஞ்ச் பண்ணது, அவர் என்ன சொன்னார், அப்பா என்னை விடுங்க, உனக்கு பணமா வேணும் சொன்னார். இந்த இடத்துல நான் எல்லாம் சொத்தையும் வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல நான் எல்லாம் சொத்தையும் வச்சிருக்கிறேன், நீங்க அதை எடுங்க. அதுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நடந்த விடயம். சொன்னாங்க, நீங்க மக்கால, அவர் வெளியிலிருந்து வந்தவர் அல்ல, அவர் மக்கால பிறந்தவர், மக்காவாசி, அவர் குறைஷியுடைய அரபிகளுடைய பிளட் லினேஜ் உள்ளவர். ஆனா அவர் வெளியே போக்கொலையும் ஹிஜ்ரத் செய்யக்கொலையும் சொன்ன விடயம் என்னண்டா, நீங்க சம்பாதிச்சதெல்லாம் இங்க சம்பாதிச்சதனால விட்டுட்டு போங்க. ஷுவைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க. சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் எடுத்துடுங்க. ஒன்றுமே இல்லாம ஷுவைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போனாங்க. ஏன்? எதற்காக வேண்டி? இந்த பொருட்கள், எங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் விட ஈமான பாதுகாக்கிறது முக்கியமான. பணத்தை சம்பாதிக்கலாம், ஈமான இழந்துட்டோம் என்றா அந்த ஈமான பெற்றுக்கொண்டது லேசான விடயம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். நான் அதை ஞாபகப்படுத்துறேன். நினைக்கிறேன் டைம் ஆகுது. அதுக்கு பின்னால சஹாபாக்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அவங்க செட்டில் ஆகல. மதீனால அவங்களுக்கு எப்பயும் மக்கா ஹோம் சிக், அந்த கவலை வந்த புதுசுல எல்லாருக்கும் இருக்குது. ஹாஸ்டலுக்கு போனா பிள்ளைகளுக்கு ஹோம் சிக், சும்மா காய்ச்சல், சும்மா நோய், வவுத்து வலி, ஏன் அந்த ஹோம் சிக், கூட்டுடைய ஞாபகம். அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் இப்னு ஃபுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களோட சம்பவங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு லானத் செய்வாங்க. யாருக்கு லானத்? உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, அபூ ஜஹல், இவங்களுக்கு லானத் செய்வாங்க பிலால். ஏன்? மக்காலைகளை வாழுடல். அபிசீனியாவுக்கு போற நேரத்துல எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. பிலால் சொன்னா, நான் ஹிஜ்ரத் செய்ய மாட்டேன். அவங்க மக்காவை விட்டு வர அவங்களுக்கு விருப்பம் இருக்கல. அப்ப மதீனாவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, சூழல், மதீனால மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், அப்படிதான் இருந்துச்சு. மழை பெஞ்சா தண்ணி தேங்கும். அந்த தண்ணி தேங்குறதுனால இப்ப எங்களுக்கு தெரியும் டெங்கி என்ற பல காய்ச்சல் இருக்குது. மதீனால அடிக்கடி மலேரியா, அதே போல காய்ச்சல்கள் வரும். போன புதுசுல இவங்களோட புதிய உடம்பு சிஸ்டம் இம்யூன் ஆகல அந்த நிலைமைக்கு. அந்த புதுசுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமிர் இப்னு ஃபுஹைர், இந்த 3 பேருக்கும் கடுமையான காய்ச்சல். இந்த நிலைமையில இவங்க கவலையோட இருக்கிறாங்க, வீட்டுக்கு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை கண்டு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பி மக்கத வ அஷத். இப்ப இவங்களுக்கு மதீனாவோட விருப்பமாக இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு துஆ செஞ்சா, அல்லாஹ் எங்களுக்கு மதீனாவை மிகவும் நேசத்துக்குரியதாக ஆக்கு. எப்படி மக்கா எங்களுக்கு நேசத்துக்குரியதாக இருக்குதோ அதே போல அதை விட கடுமையாக அல்லாஹ் நேசத்துக்குரியதாக. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். இந்த துஆ, அல்லாஹ் இந்த காய்ச்சலை, அல்லாஹ் இந்த மதீனால இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலை மதீனால நீ தூரமாக்கினியா.
மதீனால இருக்கக்கூடிய பழங்களில் மதீனாவுடைய அளவு நிறைவுகள்ல அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அந்த துஆ இது வரைக்கும் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு துஆ செஞ்சாங்க. இவங்க எல்லாம் வஃபாத் ஆகினாங்க மதீனா. ஃபஸ்ட் மக்காவுக்கு பின்னால மக்கால இருக்க விரும்பல, எல்லாம் மதீனால தான் இருந்தாங்க, மதீனாலே வாழ்ந்தாங்க, மதீனால வந்தாங்க, வஃபாத் ஆகினாங்க. மதீனாவை அவங்க நேசிக்கக்கூடியவர்களாக அவங்க மாறினாங்க. அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சீராவுடைய பாடத்தில் எங்களுக்கு பல விடயங்கள் படிக்க இருக்குது. குறிப்பாக இந்த பாடங்கள் படிக்கிறதே எங்களோட வாழ்க்கையில நாங்க வாழக்கூடிய இந்த காலம் இருக்குதே ஒரு குறிப்பான ஒரு சவாலுள்ள காலம். இதுல நாங்க முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும். ஆனா மிக கவலைக்குரிய விடயம் வேண்டாம், எங்களுக்கு மத்தியில பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. வியாபார போட்டியினால பொறாமைகள்ல பிரிஞ்சிருக்கிறோம், அல்லது மார்க் அடிப்படையில இயக்கங்கள் என்ற அடிப்படையில பிரிஞ்சிருக்கிறோம். ஒருத்தருடைய சில விடயங்களை வச்சு பொறாமை, இயக்கம், அதே போல ஜமாஅத்தல், அந்த அடிப்படையில பிரிஞ்சிருக்கிறோம். அதனுடைய அடிப்படை, இந்த பிரச்சனையுடைய அடிப்படை காரணம் இதுதான். அதனால ஒரு குறிப்பான ஒரு விடயம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானது. நாங்க இந்த நேரத்துல ஒரு களிமாயின் அடிப்படையில் ஒன்றுபடுறது எங்கட பாதுகாப்புக்கு, இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய கியாம நாள் வரைக்கும் தொடரான இந்த நாட்டுடைய நிலைமைக்கு இது மிக முக்கியமான அம்சமாக இருந்துச்சு. ஆரம்பத்துல பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னா, மதுஹபுக்களுக்கு மத்தியில பிரச்சனை. நீங்க பழையவங்கள்ட்ட எல்லாம் கேட்டா சண்டை. எந்த மதப்? ஷாஃபி மதபுக்கும் ஹனஃபி மதபுக்கும் சண்டை. ஹனஃபி மதபுக்கு பின்னால ஷாஃபி மதப்காரன் தொழமாட்டான், ஷாஃபி மதப் பின்னால ஹனஃபி மதப்காரன் தொழமாட்டான். இப்படி சண்டை. இப்ப எங்கட காலத்துல இப்ப வேற சண்டை இருக்கிறத போல. இந்த இந்தியால சவுத் இந்தியா பக்கத்துக்கு போனா இருக்குது ஷாஃபியாக்கள், இந்த பாதையில போனா அதுக்கு வேற ஷாஃபி தெருவு, ஹனஃபி தெருவு, ரோட் வேற, என்ன எங்கும் போக மாட்டான். போனா சண்டை. ஷாஃபி ஒரு பெண்ண ஹனஃபி ஆளுக்கு திருமணம் முடிச்சு வைக்க மாட்டான். அப்படி பிரச்சனை. அது கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால, கொஞ்சம் காலத்துக்கு பின்னால இப்ப அவங்க எல்லாரும் சரியான சந்தோஷம் சொல்லு. பாருங்க அப்பா, ஒரு கூட்டம் வந்து நீங்க என்ன மதப்? இப்ப கேட்கிறேன், நீங்க என்ன மதப்? சொல்ற நான் ஷாஃபி, நான் ஹனஃபி. அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை சாலிஹீன்கள் மதஹபீன்களை பின்பற்றக்கூடியவங்களை ஆக்கி வச்சிருக்கிறான். பாருங்களேன், ஒரு கூட்டம் வந்திருக்கு மதபே வானம்னு சொல்லி. இப்ப அவங்க முகப்பத் ஆயிட்டாங்க. இப்ப அவங்கள மதப் வானம்னு சொல்றவங்களோட சண்டை. ஒரு காலத்துல தரீகாக்களுக்கு மத்தியில சண்டை. ஷாதுலியா, காதிரியா, லக்ஷபந்தியா, பாதுபியா, ரிஃபாயியா, இப்படி சண்டை. எங்கட நாட்டுல எனக்கு பத்திரிகையில் பேப்பர் ரிப்போர்ட்டல் காட்டலாம். இந்த தரீகா அந்த தரீகாவை ஏசி, அந்த தரீகா இந்த தரீகாவை ஏசி பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சண்டை எல்லாம் போச்சு. கொஞ்சம் காலத்துல என்ன நடந்துச்சு, ஒரு கூட்டம் வந்தாங்க, இந்த தரீகாக்கள் ஒன்றும் தேவையில்லைன்ற ஒரு கூட்டம் வந்த நேரத்துல அவங்க எல்லாம் ஒன்றுபட்டாங்க. கேக்குறேன், நீங்க என்ன? நான் இந்த தரீகா. நீங்க என்ன? நான் அந்த தரீகா. மாஷா அல்லாஹ், நாங்க இனி சஹீஹான தரீகாக்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் வந்து இருக்கிறாங்க, தரீகாக்களே வானம் என்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை நேரான வழியில வச்சிருக்காங்க. இப்ப என்ன சண்டை? அன்பான சகோதரர்களே, ஜமாத்களாக பிரிஞ்சிருக்கும். நீங்க என்ன ஜமாத்? நான் அந்த ஜமாத், நான் இந்த ஜமாத், அந்த ஜமாத் என்று அன்பான சகோதரர்கள் எல்லாரும் ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். எங்களோட ரிசோர்ஸ்கள் எங்களோட அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வளங்களும் நாங்க இதுக்குள்ள வீணாக்கி கொண்டிருக்கோம். எதிரி வெளியால் இருந்து கொண்டு எங்களை ஒவ்வொருத்தரையும் அழிக்க திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு இந்த ஜமாத், இந்த மதரசா ஒன்று இருக்கு ஊர்ல, இல்ல இது அந்த ஜமாத்துடைய மதரசா. அதனால நாங்க இன்னொரு மதரசா உருவாக்கணும், எங்கட ஜமாத் சார்பான மதரசா, இது எங்கட ஜமாத் சார்பான. இதுக்கும் பணம் செலவழிக்கிற பள்ளி ஒன்று இருக்குது மாஷா அல்லாஹ். இப்ப என்ன? இல்ல இந்த பள்ளி அந்த ஜமாத்துக்கு சார்பான. நாங்க இப்ப ஒரு பள்ளி உருவாக்கணும், எங்கட ஜமாத்துக்கு சார். அல்லாஹ், நான் இது அடிக்கடி நான் எங்க போனாலும் சொல்வேன், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஹக்க சொல்றது என்ற கடமை. அன்பான சகோதரர்களே, நான் எந்த ஜமாத்தும் அல்ல, எல்லா ஜமாத்தும் நல்லதான் செய்யறாங்க, அந்த நலவுல நான் இருப்பேன். அந்த நலவுல எந்த ஜமாத் நல்லதை செய்யோ, இது ஷரியத்துடைய செய்தோ, அந்த நலவுல எனக்கு பங்குதாரிகள் ஆகலுமா, அந்த பங்குதாரிகள் ஆகுறது எங்களோட கட்டாய கடமை. ஆனா ஒரு மிக முக்கியமான விடயம், ஒவ்வொருத்தரும் அவங்க விலங்கினத்தை அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள அமல் செய்ய விடுங்க, சண்டை பிடிக்குவான். அவங்கள அமல் செய்ய, அவர் மாஷா அல்லாஹ் தொழுறாரு, ஏதோ ஒரு அமைப்புல மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியில முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் விட்டுடுங்க. அப்படி அவரை போயிட்டு கிண்டி நீங்க இதுக்கு வரணும், இதுதான் சரி, அதுதான் பிள்ளைன்ற அடிப்படையில காலத்தை வீணாக்குவானம்.
அன்பான சகோதரர்களை நாங்க எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கோம். எங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு உண்டாக்கி இந்த நேரத்துல கூட நான் போன சனிக்கிழமராவும் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஊருடைய பேரை சொல்ல நான் விரும்பல. அங்க போனா இப்போ இவ்வளவு அந்நியர்கள் எங்களுக்கு எதிராக திட்டம் போட்டு இருக்கிற அந்த ஊருக்குள்ள அல்லாஹ் அக்பர் 2 ஜமாத்துக்கு மத்தியில சண்டை பிடிச்சு கேஸ் போலீஸுக்கு போயிட்டு போலீஸ்காரன் அவன் என்ன தெரியுமா சொல்லிக்கிறான், அவன் சொல்லிக்கிறான் ඔගලන්ගේ මතභේදට අපේ විසඳුමක් නැහැ. මතභේදට විසඳුම ඔගලන් තමයි විසඳුම හොයාගන්න. நீங்களே பேசி எடுத்துங்க. අපිට විසඳුම තියෙන මතභේද ප්‍රශ්න කියොත් මොනවද දන්නවද? ගහ ගන්න හරි. ගහ ගත්තද ඊට පස්සේ ආවොත් අපිට විසඳුම තියෙනවා. අඩිச்சு கொண்டு வந்தா எங்கள்ட்ட விசதுமி. எவ்வளவு வெக்கமா. அவன் தெளிவா சொன்ன விடயம் அவங்க மத்தபேதல தீவிரமா போனா அடிச்சு கொள்ள விடுங்க. அடிச்சு கொண்டா எங்கள்ட்ட விசதுமி. அவன் வரட்டும். ஆனா அடிச்சு கொள்ளாம மத்தபேதோட வந்தா எங்கள்ட்ட விசதும் இல்லை. அதான் நீங்க உலமாக்கள் நீங்க மக்கள் சேர்ந்தான் அந்த விசதும். எவ்வளவு கவலை அன்பான இந்த நேரம். அதனால அன்பான சகோதரர்களே ஒவ்வொரு காலத்துல சில விடயங்கள் பிராக்டிக்கலாக இருக்கும். அதன் மூலமாக தீன் பாதுகாக்கப்பட்டுச்சு. காலம் மாற மாற புதிய விடயங்கள் முன்வரும். அந்த விடயங்களில் தீன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு. தீன் மாறாது. இது குறிப்பாக நாங்க இந்த விடயத்தை எடுத்துக்கொள்ளணும். நான் அடிக்கடி அன்றைக்கு நான் ஜும்மால சொன்னேன், தயவு செய்த அன்பான சகோதரர்களே உலமாக்களை பிரிக்கிறது. இவர் இந்த ஆலிம் அவர் அந்த ஆலிம் இல்ல. அப்ப ஆலிம் என்றது முழு உம்மத்துக்கும் வழி நடத்த வேண்டிய பொறுப்புள்ளவராக இருக்கிறார். அவர் யாருக்கும் எல்லாருக்கும் வழி நடத்தும். அவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையா வச்சு எல்லாரையும் அவர் வழி நடத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால தயவு செய்து இந்த காலத்தில் நாங்க ஒன்றுபடுறது ஒரு குறிப்பான விடயம். மிச்சம் தூரத்துக்கு போகாது. ஜமாத் நான் சொன்னது போல எப்படி மذஹப் பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வந்ததோ, எப்படி தரிகாக்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்ததோ, அதே போல இந்த ஜமாத் பிரச்சனைக்கும் அவசரமாக முற்றுப்புள்ளி வரும். ஆனால் நாங்க யாருமே எங்கட இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு முன் வைக்கிறதுல நாங்க யாரும் வர நாங்க அந்த வேலையை செய்யல. இந்த நாட்டில் நாங்க அந்த வேலையை செய்யல. இந்த நாட்டில் குறிப்பா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அடுத்த தலையங்கத்துல அந்த ஒரு ஊரை விட்டு இடம் பெயர்ந்து வரக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி நான் பேச நினைக்கிறேன். எங்கட நாட்டிலையும் எங்கட முஸ்லிம்கள் அப்படியான விடயங்களுக்கு முகம் கொடுத்திருக்காங்க. மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்தும் இதுவரைக்கும் அவங்களோட விடயத்துல நாங்க பொடுப்போக்காதான் இருக்கோம். அவங்களோட விடயத்துல பொடுப்போக்காதான் இருக்கிறோம். அவங்களோட நிலைமை என்ன, ஏன் அவங்களோட விடயங்களை நாங்க பேச வேண்டிய தேவை இருக்குது. இந்த நேரத்தில் நாம் ஒன்றுபட வேண்டும். ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் ஒருவருக்கொரு நாம் உதவி செய்ய வேண்டும். அது குறிப்பாக அதை வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்காண்டி நான் ஏதாவது ஒரு மனசுல துன்புறுத்துற முறையில பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. வமா அலைனா இல்லல் பலாக், உங்களுக்கு எத்தி வைக்கிறத பொறுப்பு தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒத்துமையாக வாழ்ந்து ஒன்றுபட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் வாழ்ந்து மஃபாத்தாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.